ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மணத்தக்காளி கீரை கடையலான் இருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அது கூட காரக்குழம்பும் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை, ஆனியன், பூண்டு எல்லாமே நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். கீரைக்கு ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, சிறுபருப்பு எதுனாலும் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கழுவி எடுத்துட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 6-7 பல் பூண்டு, பெரிய பல். சின்ன பல்ல வேணும்னா ஒரு 10-11 போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி ஆனியன் அண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கோங்க. மணத்தக்காளி இலை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொடிசாக இருந்ததுன்னா அப்படியே போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து எல்லாருக்குமே தெரியும், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். வயிற்றுல புண்ணு இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து மணத்தக்காளி கீரை தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இதை ஒரு 3-4 விசில் வச்சிடலாம். செரிமான சக்தி அதிகப்படுத்தும் மணத்தக்காளி கீரை. கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் வந்து ஸ்மால் பீஸாக நறுக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. விதையாக இருக்கிற கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடாதீங்க, அது வந்து தோல் அரிப்புலாம் ஏற்படுத்தும். ஸோ கத்திரிக்காய் வாங்கும்போது பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி எப்போவுமே செய்யுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கத்திரிக்காயெலாம் பிடிக்காது, ஆனால் கத்திரிக்காய் ரொம்ப நல்லது. நம்ம தோலெல்லாம் நல்லா மென்மையாக வச்சுக்கோம், சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. இது வந்து நீ தேங்காய் போட்டு பொரியலாக தான் பண்ண போகிறேன். இது கூட தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணீங்க, மிளகுத்தூள் போட்டு பண்ணீங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு பொரியலாக பண்ணுறேனே கார குழம்புக்காக. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதோட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு 2 பச்சை மிளகாய், ஆனியன், பூண்டு 2 போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு தேங்காய் போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. நல்லா ஜீரகம் அந்த ஆனியன் பூண்டோட டேஸ்ட்டு கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதோட லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுருங்க. இந்த மசாலாலாம் வேகட்டும். பொரியலுக்கு கூட்டுக்கெலாம் மஞ்சள் போட்டு செய்கிறது தான் வழக்கமாக இருக்குது எனக்கு. இது பிடிக்கலன்னா மஞ்சள் போட வேண்டாம். இப்போ வந்து கீரை விசில் இறங்கிடுச்சு. இது நல்லா உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு.
அதை எடுத்து வச்சுட்டு நம்ம கீரைக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதை அப்படியே கீரையில் எடுத்து ஊற்றிட்டு அதே கடாயில் காரக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பூண்டு, வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வத்தட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், கத்திரிக்காய் பொரியல், கீரை கடைஞ்சாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.